ஸோ ஸ்லோகா நம்பர் 18 வந்து நாம் படிக்கிறோம். कर्मण्यकर्मयः पश्येत् अकर्मणि च कर्मयः स बुद्धिमान् मनुष्येषु स युक्तकृत्स्न कर्मकृत्. இப்போ இந்த 18வது ஸ்லோகத்திலிருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் ஞானத்தை பற்றி கிருஷ்ணர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். இப்போ இந்த 18 to 24 தான் 4th சாப்டருடைய மெயின் டாபிக் அப்படின்னே சொல்லலாம். அதாவது 4th சாப்டர்னு சொல்கிறத விட இன்ஃபேக்ட் என்டையர் கீதாவுடைய மெயின் தீம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் உபனிஷத்தில் இருக்கிற மெசேஜை நமக்கு வந்து கண்டென்ஸ் பண்ணி கிருஷ்ணர் இங்கே கொடுக்குறாரு. அதனால்தான் ஒரு சாப்டர் முடியும் பொழுது என்ன சொல்கிறோம்? பகவத்கீதாசு உபனிஷத்சு. அப்போ உபனிஷத் அப்படின்னு இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா அதில் வந்து இந்த ஞானம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் மேட்டர் வந்து இருந்தாகணும். இப்போ கர்மயோகம்லாம் கூட தான் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். உபாசனா யோகம் அதை பற்றி கூட தான் கிருஷ்ணர் சொல்கிறார். ஆனால் அதெல்லாம் வந்து மெயின் டாப்பிக்கு இல்லை. பக்தி அதெல்லாம் கூட வந்து சைடு டாபிக். எது வந்து மெயின் டாபிக் அப்படின்னா ஞானம். உபனிஷத் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் உபனிஷத் இஸ் ஈக்குவல் டு ஞானம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அந்த ஞானம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பகவத்கீதாவில் அங்கங்கே கிருஷ்ணர் வந்து சொல்லுவார். இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது படிச்சிருக்கோமா ஞானம் பற்றி? செகண்ட் சாப்டரில் படிச்சிருக்கோம். வெரி குட். எந்த ஸ்லோகமில் படிச்சிருக்கோம்? 12 to 25. அதில் வந்து நாம் இந்த ஞானம் ரிலேட்டடாக படித்தோம். இங்கே வந்து 18 to 24. அதுலேயும் வந்து இந்த 18th ஸ்லோகம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த ஸ்லோகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அவர் சொல்கிறத அவரே கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்லோகமாக இது இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் நம்மளோட புத்தி இருக்குல்ல, அதை இப்போ என்ன பண்ணி ஆகணும், கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். சும்மா உட்காந்து கேட்டுட்டு போகிறோம்ல எவ்ரி டைம், இன்றைக்கி என்ன பண்ணணும், கொஞ்சம் அதை அப்படியே அந்த புத்தியை வந்து லைட்டாக இப்படிலாம் அசைச்சு அதை வந்து கேட்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ இந்த ஸ்லோகம் வந்து சும்மா அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீயாக அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்கிறது? இந்த ஸ்லோகம் ஒரு ஞானி, ஒரு வைஸ் பர்சன் இன்ஆக்ஷனில் ஆக்ஷனை பார்க்கிறார். இன்ஆக்ஷனில் ஆக்ஷனை பார்க்கிறார். அப்புறம் அதே வைஸ் பர்சன் என்ன பண்ணுறார்? ஆக்ஷனில் இன்ஆக்ஷனை பார்க்கிறார். இதுதான் வந்து லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் தி ஸ்லோகம். ஆக்ஷனில் இன்ஆக்ஷன், இன்ஆக்ஷனில் ஆக்ஷன். தப்பாக பார்க்குறார் இல்லை? எப்படி ஒரு வைஸ் பர்சனாக இருக்க முடியும்? இப்போ இது வந்து ஃபோனாக பார்த்தா சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கலாம். ஃபோனை வந்து நான் மைக்காக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அவரை எப்படி நாம் வந்து வைஸ் பர்சன், நாலேஜபிள் அப்படின்னு சொல்ல முடியும்? இப்போ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? ஆக்ஷனில் இன்ஆக்ஷனை பார்க்கிறார். இது ரைட்டா ராங்கா? ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார் அதனால். அப்போ இந்த ஸ்லோகம் வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்லோகமாக இருக்கிறதுனால நிறைய டீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப எலாபரேட்டாக கமெண்ட்ரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஆச்சாரியாஸ் கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. இப்போ சங்கரர் எடுத்துட்டோம் அப்படின்னா கர்மயோகம் அப்படிங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா வெறும் 2 லைனில் கமெண்ட்ரி எழுதிட்டு போயிட்டே இருக்கார். பட் இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு மட்டும் பேஜஸ் அண்ட் பேஜஸ் ஆஃப் கமெண்டரி வந்து சங்கரர் கொடுக்குறார். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஸ்லோகம்லாம் வந்து கிரந்தி ஸ்லோகம் அப்படின்னு பேர். நாட்டி வர்சஸ்ன்னு பார்த்தோம்ல. என்ன நாட்டினா என்ன ஸ்பெல்லிங் போட்டுக்கணும்? KNOTTY. அந்த நாட்டியும் சொல்லலாம். ஏன்னா கிருஷ்ணர் வந்து
அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் இது வந்து எழுதுறது யார், விநாயகர் தான் வந்து எழுதுகிறார், சொல்கிறது வந்து வியாசர். ஏன் இப்போ 2 பேருக்கும் அந்த கண்டிஷன்லாம் போட்டுண்டா, நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் அப்படியே எழுதணும். அப்போ விநாயகர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார், நீ எங்கேயாவது நிறுத்தினலாம் பண்ணின நான் அப்படியே கிளம்பி போயிடுவேன். இப்போ வியாசர் என்ன பண்ணார், அப்படியெல்லாம் எப்படி வந்து விட்டுற முடியும், இவரை எது எழுதினாலும் புரிஞ்சுட்டு எழுதணும் அப்படின்னு விநாயகருக்கு வியாசர் ஒரு கண்டிஷன் போட்டார். அப்போ அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, அதாவது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வியாசர் என்ன பண்ணிடுவான்னு ஒரு 1000 வெர்சஸ் அவரோட மைண்டில் வந்து அப்படியே வந்துடுமா. ஸோ அதனால் புரிஞ்சுட்டு எழுதணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நடுவில் வந்து இந்த கிரந்தி ஸ்லோகத்தை வியாசர் வந்து சொல்கிறார். இப்போ ஏதாவது இப்போ கேட்குறோம் அப்படின்னா நம்மளோட மைண்டை அப்ளை பண்ணி ஒரு விஷயத்தை கேட்கணும். அப்படி தாட்லெஸ்ஸாக ஏதோ சொல்கிறா, ஏதோ நாம் கேட்குறோம், இதனால் நமக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்காம இதை வந்து நம்மளுடைய மனசை அதில் செலுத்தி கேட்கணும். அப்படிங்கிறதுக்கும் இந்த ஸ்லோகம் வந்து ஒரு நாட்டி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம். இதை மாதிரி ஏற்கனவே எங்கேயாவது பார்த்துருக்கோமா நம்ம அப்படின்னா 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். என்ன ஸ்லோகம் அது? யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சையமே யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹ. 2வது அத்தியாயத்தில் 69வது ஸ்லோகம். அந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம் தான் இப்போ நாம் பார்க்குற இந்த 18வது ஸ்லோகம். கர்மண்ய கர்மயः பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருத்ஸ்ன கர்மகிருத். அப்புறம் பின்னாடி வரும் 9வது அத்தியாயத்தில் நச்சமத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் அப்படின்னு 9th சாப்டர் படிக்கும்போது பார்ப்போம். என்ன சொல்வார், இந்த ஹோல் வேர்ல்டு எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அடுத்த லைனே எனக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணால் அது வந்து செட் ஆகாது. அதனால் கிருஷ்ணர் வந்து இங்கே எக்ஸாக்டாக என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ இதை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வேதாந்தாவுடைய பேசிக் டீச்சிங் வந்து இப்போ ஞாபகப்படுத்திக்கணும். இப்போ வேதாந்தத்தில் நாம் இந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ்லாம் பார்க்கும் பொழுது என்னன்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு ஒரு பர்சனை எடுத்துட்டா அந்த இண்டிவிஜுவல் இஸ் மேட் ஆஃப் 2 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன 2 காம்பனன்ட்ஸு? ஆத்மா காம்பனண்ட் ஒன்று, அப்புறம் அனாத்மா காம்பனண்ட் இன்னொன்று. அந்த அனாத்மா காம்பனண்ட்டில் எதெல்லாம் வந்துடும், இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிடும். இந்த பாடி, மைண்டு, நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் வந்து அனாத்மா காம்பனண்ட்டில் வந்துடும். இது வந்து தேக அம்சகா அப்படின்னு சொல்லலாம். தேகம் வந்து தேக அம்சகான்னு சொல்லலாம். ஆத்மாவை வந்து சைத்தன்ய அம்சகா காம்பனண்ட். அது இப்போ இந்த சைத்தன்யம் என்ன பண்ணுறது, இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸை பர்வேடு பண்ணி இந்த பாடிக்கு சென்ஷியன்சியை லெண்ட் பண்ணுறது, உணர்வு தன்மையை அது வந்து கொடுக்கறது. இப்போ வந்து இப்போ இங்கே இல்லை, அந்த பல்புலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா முன்னாடிலாம் இருக்கும்ல 60 வாட்ஸ் அந்த பல்ப்லாம் இருக்கும்ல, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அவுட்டர் ஒரு கிளாஸ் கவரிங் இருக்குது, அப்புறம் அதுக்குள்ளே ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும்ல. இப்போ அந்த அவுட்டர் கவரிங்கை வந்து நம்மளுடைய ஸ்தூல சரீரம் அப்படின்னு எடுத்துட்டா அந்த ஃபிலமெண்ட்டை வந்து நாம் சூக்ஷ்ம சரீரம். ஏன்னா வெறும் ஃபிலமெண்ட் மட்டும் இருந்தாலும் லைட் எரியாது, வெறும் அவுட்டர் கவர் மட்டும் இருந்தாலும் லைட் எரியாது. அப்போ இந்த 2 வேணும். சரி 2 மட்டும் இருந்தால் போருமா அப்படின்னா அது 2த்தையும் பர்வேடு பண்ணுற எலக்ட்ரிசிட்டி இருந்தால்தான் லைட்டு வந்து இப்போது க்ளோ ஆகும். அது மாதிரி ஸ்தூல சரீரம் இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் இருக்குது. காரண சரீரம் அண்டர்ஸ்டுட், சரியா? அது வந்து தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்தூல சூக்ஷ்மம் இருக்குன்னாலே காரணம் இல்லாமல் அது 2ஆலையும் இருக்க முடியாது. ஸோ அந்த பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கிறதுனால ஜென்ரலி நாம் அதை சேர்த்துக்க மாட்டோம். அப்போ ஸ்தூல சரீரம் இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் இருக்குது. அப்போ இது 2ம் வந்து அனாத்மாவாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்தூல சரீரம் இப்போ சென்ஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எது ரீசன்? கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த சரீரத்தை
பருவேடு பண்ணுறது. இப்போது எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எத்தனையோ கேட்ஜெட்ஸ் இருக்குது இல்லையா? ஒரு கேட்ஜெட்டும் ஒரு விதமான ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு கேட்ஜெட்டுக்கு. ஒரு மிக்சினா அது ஒரு வேலையை பண்ணும், கிரைண்டர்னால் அது ஒரு வேலை பண்ணும், ஃப்ரிட்ஜ்னா ஒரு வேலை பண்ணும். ஆனால் இது எல்லாம் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுறது. சரி, இப்போ இப்போ இந்த லைட்டெல்லாம் இருக்கே, இந்த லைட்டுக்கும் நடுவில் ஒரு வயர்லாம் போகும்ல. இப்போ அதில் எலக்ட்ரிசிட்டி இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் அது இருக்குன்னு நமக்கு இப்போ தெரியாது. ஏன்னா அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு மீடியம் அந்த இடத்துல தேவைப்படுறது. அது மாதிரி இங்கே ஒரு சரீரம் இருக்குது, அங்கே ஒரு சரீரம் இருக்குது. இந்த சரீரம் சென்ஷியண்ட்டாக இருக்குது, அந்த சரீரம் சென்ஷியண்ட்டாக இருக்குது. அப்போ நடுவில் கான்ஷியஸ்னஸ் இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலையும் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. ஆனால் கான்ஷியஸ்னஸ் இருக்குன்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு பாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல நமக்கு தேவைப்படுறது. ஒரு மீடியம் தேவைப்படுறது. அப்போ ஏதோ ஒரு மீடியம் மூலமாக தான் நம்மளால் அதனுடைய ப்ரெசன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அப்போ கான்ஷியஸ்னஸோடைய ப்ரெசன்ஸை ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருந்தால்தான் அதை நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அப்போ எலக்ட்ரிசிட்டியோட கம்பேர் பண்ணும்போது கான்ஷியஸ்னஸை எலக்ட்ரிசிட்டின்லாம் தப்பாக நினச்சின்றக்கூடாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸுக்காக அதெல்லாம் சொல்லப்படுறது. இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிப்பில் நாம் ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸை நாம் அனாத்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிப்பிளுக்கு பேர் தேஹின்னு பேர், பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் தேஹா. ஆத்மா அனாத்மா, தேஹி தேஹா. இப்போ இந்த ஆத்மா அனாத்மா பற்றிலாம் ஆல்ரெடி நாம் இலாபரேட்டாக இன்ட்ரொடக்ஷன்லேயும் பார்த்துருக்கோம், செகண்ட் சாப்டர்லேயும் நாம் பார்த்துருக்கோம். ஸோ சும்மா அதை நாம் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஆத்மா அப்படிங்கிறது ஏக்கம், கரெக்டாக? எவ்வளோ ஆத்மா இருக்கு? ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்குது. பட் அனாத்மா எவ்வளோ இருக்குது? அநேகம். ஸோ ஆத்மா ஏக்கம், அனாத்மா அநேகம். இப்போ ஆத்மா எல்லா இடத்துலையும் பர்வேட் ஆகி இருக்கு. ஆனால் அனாத்மா லிமிட்டட். எல்லா இடத்துலையும் அது பர்வேட் ஆகி இல்லை. அப்புறம் ஆத்மா நித்தியம், இப்பவும் இருக்கக்கூடியது. அனாத்மா அனித்யம். ஆத்மா நிர்குணம், அனாத்மா சகுணம். ஆத்மா நிர்விகாரம். இதெல்லாம் நீங்கள் சொல்லணும், ஏன்னா இதெல்லாம் நீங்கள் செகண்ட் சாப்டரில் நாம் படிச்சிருக்கோம். ஆத்மா நிர்விகாரம், அனாத்மா சவிகாரம். இப்போ இதெல்லாம் இப்போ ஞாபகம் இல்லை அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்? நாம் செகண்ட் சாப்டரை போய் திருப்பியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும். ஃபுல் சாப்டர் பண்ண வேண்டாம். இந்த ஸ்லோகா நம்பர் 12 to 25 ஒரு வாட்டி நாம் ரீவிசிட் பண்ணினோன்னா இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துடும். இப்போது இவ்வளோ பார்த்தோம்ல, ஆத்மா ஏக்கம், அனாத்மா அநேகம், ஆத்மா நிர்விகாரம், இதெல்லாம் பார்த்தோம்ல. இந்த டிஃபரன்சஸில் எது இங்கே ஸ்பெசிஃபிக்காக இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு எந்த டிஃபரன்ஸை நாம் இப்போ எடுத்துக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் பார்த்தோம்? ஆத்மா ஏக்கம், அனாத்மா அநேகம், ஆத்மா நித்தியம். அந்த பாயிண்ட்டை சொல்லலைங்க. ஓகே, ஆத்மா எந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக இங்கே எம்ஃபசைஸ் பண்ணப்படுறது அப்படின்னா, ஆத்மா சர்வகதா, ஆல் பர்வேடிங். ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆகாசம் மாதிரி, ஸ்பேஸ் மாதிரி. இப்போ ஸ்பேஸ் எங்கே இருக்கு? எல்லா இடத்துலையும் ஸ்பேஸு இருக்கு. அப்போ ஆல் பர்வேடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஸ்பேஸில் தான் எல்லாமே இருக்குது இல்லையா? இப்போ ஸ்பேஸ் ஆல் பர்வேடிங்காக இருக்கிறதுனால, இப்போ ஸ்பேஸ்னால் மூவ் பண்ண முடியுமா? ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ஸ்பேஸ்னால் இப்படி கூட
மூவ் பண்ண முடியாது. அப்போது ஸ்பேஸ்னால் ஆக்ஷன் பண்ண முடியுமா? ஸ்பேஸ்னால் ஒரு ஆக்ஷன் கூட பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஆக்ஷன் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டாலே அதில் எது இன்வால்வ் ஆகியிருக்கும்னா மூவ்மெண்ட் இஸ் இன்வால்வ், சலனம் இஸ் இன்வால்வ். ஃபிசிக்கல் மூமெண்ட்டாக இருக்கலாம், மென்டல் மூமெண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ ஃபிசிக்கல் மூமெண்ட்னால் நமக்கு தெரியறது, இங்கேருந்து அங்கே போகிறது, கையை எப்படி நகர்த்துறது எல்லாம் தெரியுது. பட் மென்டலி எப்படி எது மூவ் ஆகுறது? நம்மளுடைய எண்ணங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, கான்ஸ்டண்ட்டாக இப்போ நகர்ந்துட்டே இருக்கு. பழசையே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா புதுசாக இப்போ ஏதாவது வார்த்தை கேட்டால் அது உள்ளே போகாது. அப்போ என்ன நடக்கிறது? அந்த எண்ணம் போயிடுறது, புதுசாக இன்னொரு எண்ணம் அந்த இடத்துக்கு வருது. இப்போ தாட்ஸும் இப்போது மூவ் ஆகிறது. ஸோ சலனாத்மகம் கர்ம, கர்ம அப்படின்னு சொல்லிட்டாலே மூமெண்ட். இப்போ ஏதோ ஒரு வகையான மூவ்மெண்ட் அதில் இன்வால்வ்டு. அப்போ எது ஒன்றுனால மூவே ஆக முடியாதோ அதால் கர்மாவே பண்ண முடியாது. இப்போ ஸ்பேஸ்னால் மூவ் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்பேஸ்னால் ஆக்ஷன் பண்ண முடியாது. வாயுனால் மூவ் பண்ண முடியுமா? வாயுனால் மூவ் பண்ண முடியும். அக்னி, ஜலம், பிருத்திவி இது எல்லாமே மூவ் பண்ணும். அதனால ஆக்ஷன்ஸ் பாசிபிள். ஆனால் ஆகாசம் அகர்த்தா, ஆகாசத்தினால எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது. ஸோ கிருஷ்ணர் இங்கே என்ன டீச் பண்ண ட்ரை பண்ணுறார்? ஆத்மா அகர்த்தா. அவேர்னஸ் பிரின்சிபல் இருக்கே, கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் அகர்த்தா. அப்போ அது ஆக்ஷன்லெஸ். இட் இஸ் எவர் ஃப்ரீ ஃப்ரம் கர்மா. கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? நீ கர்மாவெல்லாம் விடவே வேண்டான்னு சொல்கிற. கரெக்டு தானே? நீ துறக்கவே வேண்டாம், கர்மாவை நீ ட்ராப் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற. ஏன்? என்கிட்ட எது இருக்கோ அதை தானே விட முடியும். இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ஏக்கர் நிலத்தை நான் வாழ்க்கை கொடுத்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. என் வீட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க கிட்ட, எப்போ இருந்தது இப்போ கொடுக்கறதுக்கு? சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும், இல்லை இருந்தால் தான் விடுறதுக்கெல்லாம், விடுறதை பற்றிலாம் நம்மளால் பேசவே முடியும். ஆத்மாவுக்கு கர்மாவே இல்லைன்ற பொழுது, ஏ அர்ஜுனா நான் கர்மாவை விடுறேன் கர்மாவை விடுறேன்னு நீ சொல்கிறியே, எதையப்பா நீனே விட போகிற அப்படின்னு கேட்குறேன். முதல்ல உன்கிட்ட எங்கே இருந்தது அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு லெசன். கான்ஷியஸ்னஸ் இஸ் எவர் ஃப்ரீ ஃப்ரம் கர்மா. ரெண்டாவது என்ன சொல்கிறார்? பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, நம்மளோட பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ், இட் இஸ் நெவர் ஃப்ரீ ஃப்ரம் கர்மா. புரியுதா டிஃப்ரென்ஸு? இந்த அனாத்மா இருக்கே, அனாத்மா இஸ் நெவர் ஃப்ரீ ஃப்ரம் கர்மா. அது ஆக்ஷன்லேருந்து ஒரு நாளைக்கும் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. ஏன்னா அது எப்படிப்பட்டது? லிமிட்டட், ஃபைனைட். அது ஆல் பர்வேடிங் கிடையாது. அண்ட் அது மேட்டர்னால் ஆக்கப்பட்டது. அனாத்மா எதால் ஆக்கப்பட்டிருக்கு? மேட்டர்னால் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சரீரத்தையே எடுத்துட்டோன்னா என்னது இது? எதனால் ஆக்கப்பட்டிருக்கு? சயின்டிஃபிக் லாங்குவேஜில் சொல்லணுன்னா பஞ்ச் ஆஃப் கெமிக்கல்ஸ், கரெக்டாக பயோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு வேணால் நாம் சொல்லிக்கலாம். பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டிருக்குன்னு சாஸ்திரம் சொல்கிறது. பாஞ்சபௌத்திக சரீரம். இப்போ இந்த மேட்டர்னு சொல்கிறோமே, அது மூவ் ஆகிண்டே இருக்குமா ஆகாமல் இருக்குமா? ஆல் த டைம் மேட்டர் மூவ் ஆகிண்டே இருக்கும். கான்ஷியஸ்னஸ் மூவே ஆகாது, அதனால மூவ் ஆகவே முடியாது. ஏன்னா அது ஆல் பர்வேடிங். பட் மேட்டர் எப்பவும் மூவ் ஆகிண்டே இருக்கும். இப்போ நாம் ஏதாவது ஒரு ஸ்டேஷனரியாக இருக்கிற பொருளை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்?
மேலோட்டமாக அது மூவ் ஆகாத மாதிரி தெரியுது. ஆனால் அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போது? வேகமாக சுற்றிகிட்டே இருக்குது. அதால் சும்மா இருக்க முடியாது. இது சிக்னிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய நடராஜர் சிலை. நடராஜர் சிலை பார்த்துருக்கலாம் நீங்கள்? எது சிக்னிஃபை பண்ணுறது? அது அனாத்மா ஆல் த டைம் மூவ் ஆகிண்டே இருக்கும் அப்படிங்கிறத சிக்னிஃபை பண்ணுறது தான் அவருடைய அந்த போஸ்டரே. நீங்கள் வந்து அவருடைய அந்த ஜடா முடி இருக்குல்ல, பின்னாடி பார்த்தேன் அப்படின்னா அது வந்து கிரவுண்டு இப்படி கீழே விழுந்திருக்காது. ஜடாமுடி எப்படி இருக்குன்னா கிரவுண்டுக்கு பேரலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ நம்மளோட முடி வந்து பேரலாக போகும், வேகமாக நாம் வந்து சுற்றும் பொழுது தானே அந்த பின்னலோ இதுவோ அப்படியே அந்த கிரவுண்டுக்கு பேரலாக போகும். சும்மா நின்றுட்டு இருந்தோம்னா இப்படியே தான் இருக்கும், கீழே தொங்கின்னு இருக்கும் இல்லையா? அப்போ ஆனால் அவருடைய முடி எப்படி இருக்கு? இப்படி இப்படி பேரலாக இருக்கனால எதை சிக்னிஃபை பண்ணுறது? அந்த அந்த ஆட்டம் எல்லாம் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வேகமாக வந்து சுற்றிகிட்டே இருக்குது அப்படிங்கிறத சிக்னிஃபை பண்ணுறது. அப்போ சின்ன ஆட்டம்லேருந்து பெரிய பெரிய கேலக்சிஸ் வரைக்கும் எல்லாம் ஆல் த டைம் மூவ் ஆகிண்டே இருக்கும். இப்போ இந்த பூமியே சுற்றிகிட்டு தானே இருக்குது. எவ்வளோ 1000 மைல்ஸ் பர் ஹவர் அந்த ஸ்பீடில் வந்து அது சுற்றுறது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? ஸ்டேஷனரியாக இருக்குது. ஏன் நமக்கு அப்படி தோன்றுறது? பூமி சுற்றும் போது ஆக்சுவலி நாமளும் அதே ஸ்பீடில் சேர்ந்து சுற்றுறதுனால நமக்கு வந்து நாம் வந்து சுற்றவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியறது. அப்போ ஹோல் கேலக்ஸியே வந்து இப்போது மூவ் ஆகின்னு இருக்கு. ஸோ அனாத்மா லெவலில் இந்த மூமெண்ட்டே நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு நினச்சாலும் உங்கள் உடம்புல இருக்கிற ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? சுற்றிட்டு தான் இருக்கும். இல்லையே நான் ரெஸ்ட் எடுத்துக்கும் போது என் மைண்டெல்லாம் அப்படியே காமாக இருக்கே அப்படின்னா என்னது? அது வெளில வரப்போகிறதுன்னு அர்த்தம். ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் போனால் போகிறது. நம்ம மனசு வந்து சரி தூங்கி எழுந்துக்கட்டும், இன்றைக்கி இருக்குப்பாரு இவனுக்கு அப்படின்னு அது வந்து அந்த கம்ப்ரெஸ்டு ஸ்ப்ரிங் மாதிரி எல்லா விஷயமும் இப்படி கம்ப்ரெஸ் ஆகி இருக்குது. எழுந்துட்டே ஒன்று ஒன்றா வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து எது நாலேஜ் அப்படின்னா அனாத்மா லெவலில் இருக்கிற கர்மாவை அக்செப்ட் பண்ணிட்டு ஆத்மா லெவலில் இருக்கிற ஆக்ஷன்லெஸ்னஸ் இருக்கே அதை ஓனப் பண்ணுறது தான் நாலேஜ். ஆத்மா பெர்மனெண்ட்டாக ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அதனால தான் ஆத்மா எப்படி இருக்குது? பீஸ்ஃபுல், சாந்தம், சிவம். அதெல்லாம் எதனால்? ஏன்னா ஆத்மா வந்து பெர்மனெண்ட் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால. ஆனால் அனாத்மா எப்படி இருக்கு? ஏதோ ஒரு ஆக்ஷன் மாற்றி இன்னொரு ஒரு ஆக்ஷனை அது பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ இந்த நாலேஜுக்கு பேர் ஞான கர்ம சந்நியாசம். அதை தான் கிருஷ்ணர் இங்கே சொல்லிட்டு இருக்கார். கர்மண்ய கர்ம கர்மஹா யஹ பஷ்யேத், கர்மணி அகர்மஹ யஹ பஷ்யேத். ஒரு வைஸ் பர்சன் ஆத்மாவுடைய ஆக்ஷன்லெஸ்னஸை பார்ப்பான். அகர்மஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஆக்ஷன். எது வந்து ஆக்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடியது? ஆத்மா. அதனால வைஸ் பர்சன் ஆத்மாவில் ஆக்ஷன்லெஸ்னஸை பார்ப்பார். ஏன்னா ஆத்மாவால் எந்த கர்மாவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்த பர்சனுக்கு தெரியும். ஆத்மா நித்திய முக்தகா. அதனால அது எப்போவுமே எப்படி இருக்கு? பீஸ்ஃபுல். கர்மணி அனாத்மா லெவலில் எப்படி இருக்கு? ஆக்ஷன்ஸ் இருக்குது. அந்த கர்மாலாம் இருக்குல்ல, அந்த அனாத்மா லெவலில் இருக்கிற கர்மாவை ஒரு நாள் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. நம்ம வந்து ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளாஸுக்கே வந்து உங்களை கூப்பிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். யார் அப்படின்னா இதெல்லாம் யாரை சொல்கிறோன்னா ஒரு 60 வயசு 65 வயசு அவள்லாம் இருக்காள்ல, அவகிட்ட நீங்கள் எல்லாரையுமே எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கூப்பிட்டா என்ன சொல்லுவோம்? 2-3 வேலை தான் பெண்டிங் வச்சுருக்கேன்,
அதை மட்டும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பாருங்கள் நான் எவ்வளோ ஃப்ரீ அப்படின்னா, நீங்களே என்னை போன்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து உங்கள் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவேன் பாருங்கள். எனக்கு அவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்குது. அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்க, ஏதோ ஒரு 4-5 வேலை இருக்குது, அதை முடிச்சிட்டேன்னா நான் ஃப்ரீயாக இருப்பேன். ஒரு நாளைக்கும் அந்த ஃப்ரீ அப்படிங்கிற வேலை வரவே இப்போது வந்து ஒரு 2 வேலை தான் பாக்கி முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா, அந்த 1வது வேலை பண்ணும்போதே 3 நாள் வந்துடும். 2வது பண்ணும்போது 5லேருந்து 10 வந்துடும். 6வது பண்ணும்பொழுது 25, 30ன்னு வந்து நிற்கும். இப்போ என்றைக்கு வந்து இந்த கடலில் என்றைக்கு அலை ஓயறது, என்றைக்கு வந்து சமுத்திர ஸ்நானம் பண்ணுறது, இப்போ எல்லா கர்மாவையும் நான் ஒரு நாளைக்கு என்னுடைய டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் நான் வந்து என்ஜாய் பண்ணுவேன் பாருங்கோ அப்படின்னு நமக்கு ஒரு 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 எண்ணம் இருக்குல்ல. ஒரு நாள் நான் அப்படியே ஹாயாக ஈஸி சேரில் படுத்துட்டு எனக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு காஃபி டம்ளரை வச்சுட்டு நான் ஃப்ரீயாக அந்த காஃபியை குடிச்சுட்டு யாருமே என்னை டிஸ்டர்பே பண்ணாமல், அந்த காலிங் பெல் அடிக்க வருவான்ல அவனுக்கு தெரியாதே இது, நாம் வந்து அந்த ரெஸ்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு காலிங் பெல் அடிக்கிறவனுக்கு தெரியாதே பாவம். எத்தனை பேர்கிட்ட போய் நம்மளால் சொல்லிகிட்டு இருக்க முடியும், நான் இப்போ ஃப்ரீயாக இருக்க போகிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒன்றும் இல்லை, ராத்திரி வந்து நிம்மதியாக படுத்து தூங்கணும்னு ஒரு ஏசியெல்லாம் போட்டு வச்சு ரூமை ரெடி பண்ணணும்னு நினைக்கும் போது ஏசி ரிமோட்டு காணாம போயிடும் இல்லையா. அப்போ அந்த ஃப்ரீ கரண்ட் போச்சுன்னா தான் இன்வெர்டர் இருக்குது, ஜென்ரேட்டர் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ரிமோட்டே காணோம். அப்போ எல்லா கர்மாவையும் முடிச்சுட்டு ஒரு நாள் நான் ஃப்ரீயாக இருப்பேன் இப்படிங்கிறது இருக்கிறதுலேயே மட்டமான அண்டர்ஸ்டாண்டிங். இதை மாதிரி தப்பாக அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து நினைக்கிறோம்ல எல்லாம் முடிச்சுட்டு நான் போய் ஜாலியாக ஈஸி சேரில் ரெஸ்ட் எடுப்பேன்னு, அது நடக்கவே நடக்காது. அதனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, பிஸியாக இருக்கும்போதே நடுவில் போய் ஈஸி சேரில் உட்காந்துட்டு வான்னு சொல்கிறது. ஈஸி சேரோட அருமை எப்போ புரியும், ஈஸி சேர்லேயே இருந்தால் அதனோட அருமையை எப்படி நம்மளால் வந்து என்ஜாய் பண்ண முடியும். பிஸியாக இருக்கணும், நடுவில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும், பிஸியாக இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா அனாத்மாவால் ஆல் த டைம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க முடியாது. அனாத்மா அப்படின்னு சொல்லிட்டாலே ஆக்ஷன் இருந்துகிட்டே தான். பாடி அனாத்மாவா இல்லையா, மைண்ட் அனாத்மாவா இல்லையா, அப்போது ஏதாவது ஒரு வேலை மாற்றி இன்னொரு வேலை நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ எது ஆக்ஷன்லெஸ்ஸு, ஆத்மா. இப்போ ஞானிக்கு என்ன தெரியும், அகம் ஆத்மா, நான் எந்த வேலையும் பண்ணுறதே இல்லை, ஏன்னா என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு ஞானிக்கு தெரியும். இப்போ அனாத்மனஹா கர்மணி ஆத்மனஹா அகர்ம யஹ பஷ்யேத். ஸோ யார் ஒருத்தர் வந்து அனாத்மால ஆக்ஷனை பார்க்கிறாரோ, ஆத்மால ஆக்ஷன்லெஸ்னஸை பார்க்கிறாரோ, ஸோ ஞானியால் இதை பார்க்க முடியும். யஹ பஷ்யேத், யார் வந்து இதை சரியாக புரிஞ்சுக்கிறாளோ. இப்போ வந்து எப்படி இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம செகண்ட் சாப்டர் பார்க்கும் பொழுது அந்த லைட் எக்ஸாம்பிளும் கை எக்ஸாம்பிளும் பார்த்தோம்ல, அதை வச்சு இதை வந்து நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கை என்ன பண்ணுறது, கையெல்லாம் மூவ் ஆகுது இங்கே அங்கே, ஆனால் இந்த கையை பர்வேடு பண்ணுற லைட்டு மூவ் ஆகிறதா, லைட்டுனால எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது. ஏன், லைட்டு வந்து அட்லீஸ்ட் ஹால் பர்வேடிங்காக இருக்கிறதுனால அதால் எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த பாடி முழுக்க கான்ஷியஸ்னஸ் பர்வேடு பண்ணி இருக்குது. இப்போ இந்த பாடி வந்து என்ன குதின்னு குதித்தாலும் கான்ஷியஸ்னஸ்னால் எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது. மனசு வந்து கொந்தளிச்சா கூட, நீங்கள் வந்து என்ன பெரிய பிரச்சனை இருந்தால் கூட கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்கும், கொந்தளிக்கிறது அப்படின்னு காமிச்சிட்டு அப்படியே இருக்கும். அதால் எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது. அந்த அவேர்னஸ் பிரின்சிபிள் இருக்கே, அது பக்கமாக ஞானி வந்து தன்னுடைய ஃபோக்கஸை வச்சுக்கிறதுனால தான் அவருக்கு பேரே வந்து ஞானி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த படம் பார்க்குற மாதிரி ஞானி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவார். இப்போ சினிமாவுக்கு போகிறோம்,
சினிமாவில் எல்லா விதமான சீனும் தான் வரும். ஆனால் எத்தனையோ இந்த ஃபயரு தண்ணி இதெல்லாம் வருது. அதனால ஸ்க்ரீன் எஃபெக்ட் ஆகிறதா அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போ மூவியில் எவ்வளோ விதவிதமான விஷயங்கள் வந்தாலும் ஸ்க்ரீன் எப்படி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கோ, ஞானி என்ன பண்ணுவார், தன்னோட லைஃப்பில் விதவிதமான விஷயங்கள் நடந்தாலும் தான் எதனாலையும் அஃபெக்ட் ஆகாமல் இருப்பார். ஏன்னா ஞானிக்கு என்ன தெரியும், அகம் அகர்த்தா ஆத்மா அப்படிங்கிற அறிவு வந்து ஞானிக்கு இருக்குது. ஸோ அகர்மணிச்ச கர்ம பஷ்யதி, இது வந்து 2வது பார்ட்டு. இப்போ வைஸ் பர்சன் வந்து இன்ஆக்ஷன்லை ஆக்ஷனை பார்க்கிறார். இது வந்து 2வது போர்ஷன். இது எப்படி பாசிபிள்? இன்ஆக்ஷனில் எப்படி ஆக்ஷனை பார்க்க முடியும்? இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு சொன்னால், அப்போ அனாத்மா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, நமக்கு வந்து எதுவுமே மூவ் ஆகாத மாதிரி அப்படியே வந்து ஸ்டேஷனரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், அப்போ கூட ஆக்ஷன் எல்லாம் எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. எழுந்துட்ட உடனே அது எல்லாத்தையும் நாம் மறுபடியும் பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி தூங்க போகும்பொழுதே என்ன தாட்டோடு தூங்க போகிறோம், நாளைக்கு காத்தால எழுந்த உடனே என்னெல்லாம் பண்ணணும், அந்த ஃப்யூச்சர் பிளானோடு தானே நாம் வந்து ராத்திரி தூங்க போகிறோம் இல்லையா. இப்போ தூங்கி எழுந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன வெளில வரும், எதை பிளான் பண்ணிட்டு படுத்துட்டோமோ அதெல்லாம் ஒன்றா பாப்பப் ஆகும் இல்லையா. அப்போ அந்த சீடு ஃபார்மில் தூங்கும் பொழுது அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வைஸ் பர்சன் அந்த ஸ்டேஷனரியாக இன்ஆக்ஷனாக இருக்கிற இடத்துல ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறதை அந்த வைஸ் பர்சன் பார்ப்பார். அதனால் வந்து இப்போ இந்த விஷயங்கள்ல எல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, இந்த ஞானத்தை அடையிறதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம வந்து லைஃப்பில் நிறைய ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு தான் ஆகணும். ஒரு இடத்துலையும் எனக்கு இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுது அப்படின்னு புலம்பிகிட்டே இருந்தால் வாழ்க்கையே நமக்கு அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். அதனால் கர்மாவில் நல்லா ஈடுபடணும். ஆனால் அந்த கர்மா நம்மளை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்மளை வந்து இந்த ஞானம் வந்து இன்சுலேட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி அறிவை வந்து நாம் அடையணும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.